நாங்கள் 2 பேரும் ஸ்கூலுக்கு கிளம்பி வந்ததை பார்த்தோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா அதையும் மறக்காம பார்த்துட்டு இந்த வீடியோவும் பாருங்க. அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. எவ்வளோ நேரம் அங்கேயே நின்று பேசிட்டு இருப்பீங்க? சீக்கிரம் உள்ள போங்க. நீங்க தான் ஃபர்ஸ்டா வந்திருக்கீங்களா? வேற யாரும் வரலையா? ஓகே சார், சாரி சார். ஓகே ஓகே, போய் சீக்கிரம் உங்களோட டெஸ்க்ல போய் உட்காருங்க. ஒன்றும் இன்னைக்கு வேற பிரின்சிபல் மேம் சொல்லி தந்தாங்களே ஓரல் இன்டர்வியூ வைக்க போறோன்னு. ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் வரல. லேட்டா வந்தா அது வைக்க முடியாதே. போய் பார்ப்போம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் ராணி. ஏன் இவ்வளோ லேட்டா வந்திருக்க? யூனிஃபார்ம் என்ன போடல? இன்னைக்கு என்னோட பர்த்டே சார். ஓ அப்படியாம்மா, ஹாப்பி பர்த்டே. சரி வாங்க போ. தேங்க்யூ சார், போறேன் சார். குட் மார்னிங் சுந்தர். என்னப்பா சுந்தர், நீயும் யூனிஃபார்ம் போடாம வந்திருக்க? எல்லாரும் இப்படி யூனிஃபார்ம் போடாம வந்தா பிரின்சிபல் மேம் எப்படி திட்டுவாங்க? இல்ல சார், இல்ல சார், நான் ஃபுட்பால் பிளேயர். ஃபுட்பால் பிளேயரா? ஓ, ஸ்கூல்ல கொடுக்க கோச்சிங்ல நீ இருக்கியா? எஸ் சார். இப்போ உங்களுக்கு குட் மார்னிங் சொல்லிட்டு போய் Dress சேஞ்ச் பண்ணிட்டு வரலாம் தான் சார் நினைச்சேன். யூனிஃபார்ம் கொண்டு வந்திருக்கேன் சார். பரவாயில்லதா சுந்தர், உன்னை என்னமோ நினைச்சே ரொம்ப சேட்டை பண்றேன்னு. பரவாயில்ல, சேட்டை பண்ணாலும் யூனிஃபார்ம் எல்லாம் கரெக்டா இருக்குயே. சார், இதான் சார் நீங்க வாழ்க்கையிலேயே சூப்பரா சொன்ன வார்த்தை. மீதி எல்லாம் திட்டிக்கிட்டே இருப்பீங்க. டேய் சுந்தரே, பிசினஸ் சீக்கிரத்தை வெளியே சொல்லாத. போ போ போ. ஓகே ஓகே சார். சக்தி சார், சொல்லுங்க மேம், சொல்லுங்க மேம். அதுக்கு ஏன் வாயை பொளக்குறீங்க? உள்ள ஈ போயிட போகுது. ஒழுங்கா கவனிங்க. இப்போ நம்ம சீஃப் கெஸ்ட் வந்துட்டு இருக்காங்க. சீஃப் கெஸ்டா? மேம், நீங்க தானே மேம் சொன்னீங்க ஓரல் இன்டர்வியூ எடுக்க யாரோ ஒருத்தவங்க மேல இருந்து வராங்கன்னு? அவங்க ஒன்றும் மேல இருந்து வரலையே, கீழ இருந்து வரல. சாரி சாரி, சீஃப் கெஸ்ட் இல்ல. அவங்க வந்து இந்த ஓரல் இன்டர்வியூ எடுக்கிறதுலயே ஸ்பெஷலிஸ்ட். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நம்ம கொஞ்சம் கூப்பிட்டேனா, அதனால வந்து அவங்க வந்துட்டு ஒரு கரெக்டா 2 ஹவர்ஸ்ல போயிடுவாங்க. வாட், 2 ஹவர்ஸ்ல போயிடுவாங்களா? மேம், நீங்க என்ன ஜோக் பண்ணிட்டு இருக்கீங்களா? அது எப்படி மேம் 2 ஹவர்ஸ்ல நம்ம ஸ்கூல்ல இருக்க எல்லா கிளாஸையும் எடுக்க முடியும்? நோ நோ சக்தி சார், அப்படி இல்ல. நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன். இன்னைக்கு சில கிளாஸ், நாளைக்கு சில கிளாஸ் அண்ட் நாளானைக்கு சில கிளாஸ். அந்த மாதிரி 3 நாள் பிரிச்சு நம்ம எடுக்க போறோம். இன்னைக்கு வந்து நம்ம பிரைமரிக்கு எடுத்துடலாம், நாளைக்கு நம்ம மிடிலுக்கு எடுத்துடலாம், நாளை கழிச்சு செகண்டரிக்கு எடுத்துடலாம். ப்ரீ பிரைமரிக்கு வேண்டாம். ப்ரீ பிரைமரிக்கு அதெல்லாம் தெரியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் சின்ன குழந்தைக்கெல்லாம் தெரியாதுல்ல. இந்த உங்க கிளாஸ்ல யார் யார் தான் இருக்கா? ஓ, எங்க கிளாஸ்லயா? எங்க கிளாஸ்ல என்ன நிக்கி, டாம், சுந்தர், மணி, ராணி, அதுக்கப்புறம் வேற யார் இருக்கா? டைனி, அவங்களா இருக்காங்க. ஓ ஆமால, பாட்டு போட்டியில் எல்லாரையும் பார்த்தேன். ஓகே, அவங்கலாம் 5th to 6th எல்லாருமே வந்துட்டாங்களா? யாரும் ஃபெயில் ஆகல? நோ மேம், யாருமே ஃபெயில் ஆகல. ஓ ஓகே, அப்படின்னா இவங்க எல்லாருமே ஓரல் தெரியும் நம்ம வச்சிடலாம். யாருக்காவது தெரியலன்னா இப்பவே சொல்லி கொடுத்துருங்க. அங்கே போய் இல்லைன்னா அவங்க சொல்லாமல் இருந்தாங்கன்னா அவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம ஸ்கூல் நல்லா சொல்லிக் கொடுக்கலன்னு நினைப்பாங்க. அதில் யாருக்காவது தெரியலன்னா சொல்லிக் கொடுங்க. இல்லை சுத்தமாக தெரியலன்னா 1 மணிக்கு சொல்லிடுங்க. ஓரல் இன்டர்வியூக்கு போக வேண்டாம். ஓகே மேம். எல்லாத்துக்கும் ஆமா சாமி போட்டுருக்கீங்க. ஓகே 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 ஓகேன்னு. சாரி பாஸ். நான் மேம் நீ சொல்லணும் எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன்? பாஸ் பாஸ்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஓகே மேம், சாரி மேம், போங்க மேம். நான் மேம்னு கூப்பிட சொல்ல பேம்னு பதில் தான் சொல்லுவீங்க போல. சரி நான் போறேன். டேய் சுந்தர், நீ என்ன பெரிய இங்கிலீஷ் புலவரா? சிரிப்பு வரலனாலும் சிரிக்கிறானேன்னு கலிகலிக்கையா வருது. போங்க சுந்தர்சன், போங்க போங்க. நாங்க தான் இங்கிலீஷ்லயே பிறந்து இங்கிலீஷ்லயே குளிச்சு இங்கிலீஷ்லயே வளர்ந்தவங்க சார். அப்படியாதா? எப்படி அதை சார் சொல்றீங்க? ஏன்னா எங்க அப்பாவோட அம்மாவோட 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 பேர் இங்கிலீஷ். அடிச்சு விட்டுத. சரி போ. ஐ திங்க் எல்லாரும் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். போய் அட்டெண்டன்ஸ் இருப்போம். என்ன பசங்க யாரையும் காணும் கிளாஸ் ரூம்ல? ஓ, ஒருவேளை அசம்பிளி நடந்துருக்குமோ? போய் அதையும் பார்த்துருவோம். என்ன ஸ்கூல் கிரவுண்ட்லேயும் யாரையும் காணும், அசம்பிளியும் நடக்கல போலையே. அப்படியே அமைதியா இருக்கு ஸ்கூலும் ஸ்கூல் கிரவுண்டும். அப்படின்னா எங்க இருப்பாங்க? ஒருவேளை ஹெச்எம்எம் ரூம்ல இருப்பாங்களோ? போய் பார்த்துருவோம். இல்லையே, இங்கேயும் இல்லை, ஹெச்எம்எம்மையும் காணும்.
எங்க தான் போயிருப்பாங்க எல்லாரும்? சயின்ஸ் மேம், சயின்ஸ் மேம். Oh, Sakti sir. What sir? ஐயோ, இந்த மேம் வேற இப்போன்னு பார்த்து தான் இங்கிலீஷ்ல பேசணும்னு சொல்லிட்டு காமெடி பண்ணித்திருக்காங்களே. மேம், எல்லாரையும் காணுமே. ஹெச்எம் மேமு, பிரின்சிபல் மேமு, எல்லாரையுமே காணுமே. எங்க மேம்? எல்லாரும் போனாங்க. ஸ்டூடெண்ட்ஸை கூட காணும் கிளாஸ்ல. நான் பிளே கிரவுண்ட்ல தேடுறேன். இப்போ தான் ஹெச்எம் மேம் ரூமுக்கே வந்தேன். Oh, HMM ரூம்ல எல்லாம் யாரும் இல்ல. எல்லாரும் ஒரு இன்டர்வியூ இருக்கிறதுனால எல்லாரும் மல்டி பர்பஸ் ஹால்ல தான் இருக்காங்க. தேங்க்யூ பாஸ். எத்தனை வாட்டி உங்களை பாஸ்னு சொல்லக்கூடாது சொல்லிருக்கேன். ஆரம்பிச்சுட்டாங்கப்பா. இதுல என்ன ரூம் மல்டி பர்பஸ் ஹால்னு தெரியலையே. சக்தி சார், எவ்வளவு நேரம் உங்களை கூப்பிட்டிருக்கேன், உங்களுக்கு காது கேட்கதா இல்லையா? ஐயோ, பிரின்சிபல் மேம். திருப்பி வாயை புழுக்கிறீங்களா? உங்களுக்கு எத்தனை வாட்டி தான் சொல்றது இந்த மாதிரி பண்ணாதீங்க. நம்மளோட கெஸ்ட் வந்திருக்காங்க அப்படின்னா மேம், அது நான் எதுவும் பண்ணல மேம். அதுவே தானா வருது மேம். சாரி மேம். நம்மளோட கெஸ்ட் வந்துட்டாங்க சக்தி சார். எத்தனை வாட்டி சொல்றது? மேம், ஆனாலும் நான் இப்போ தான் மல்டி பர்பஸ் ஹாலில் போய் தேடினேன், ஹெச்எம் மேம் ரூமில் போய் தேடினேன், கிளாஸ் ரூமில் கூட தேடினேன். ஆனால் எங்கேயுமே நீங்களும் இல்லை, ஸ்டூடெண்ட்ஸும் இல்லை, கெஸ்ட்டும் இல்லை. அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? நம்ம கெஸ்ட் நீங்க சொன்ன 3 இடத்துலயுமே இல்ல. அப்படின்னா எங்க தான் மேம் இருக்காங்க? என் தலையில. ஓ நோ. அவங்க ஓரல் இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காங்க. ஓகே மேம், நான் போய் பார்த்து வரேன் மேம். ஹாய் சார், குட் மார்னிங். குட் மார்னிங் சார். நீங்க தான் கெஸ்டா? சார், ஒரு கெஸ்ட பார்த்து அவர் தான் கெஸ்ட்னு கேட்டா என்ன சார் அவர் பண்ணுவாரு? ஓ வாவ், brilliant question. அந்த சன்கிளாஸ் போட்டிருக்க பையன் ரொம்ப brilliantன்னு நினைக்கிறேன். ஆமா சார். ஓ, மைண்ட் வாய்ஸ். என் நேரம் இவனெல்லாம் பிரில்லியன்ட்னு சொல்ல வேண்டியதா இருக்கே. அந்த பக்கத்துல நிக்கிற பொண்ணு கூட கொஞ்சம் brilliant தான் நினைக்கிறேன். ஐ ஜாலி சீஃப் கெஸ்ட் வந்துட்டாரு. ஹே ராணி, கீப் குவைட். ஓ சக்தி சார், ஏன் இங்க நீங்க தேவையில்லாம நின்னுட்டு இருக்கீங்க? மேம், கெஸ்ட் வந்திருக்காங்க, இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? எங்க எனக்கு எங்கேயும் தெரியலையே. மேம், கண்ணுக்கு முன்னாடியே ஆரஞ்சு கலர் ஷர்ட்டும் முடியல ஸ்பைக்கும் இருக்கு. என்ன மேம் நீங்க? ஓ சக்தி சார் அவரு கெஸ்டே இல்ல, அவர்தான் புது லேபர். இந்த எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் எல்லாம் பண்ணுவாரு. ஓகே மேம், சாரி மேம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லா ட்வின் கிராஃப்ட் சேனலுக்கு. பை பாய். என்ன இத சொல்ல மறந்துட்டீங்க? ஓ சாரி. அடுத்து என்ன நடந்ததுன்னு பார்க்க நெக்ஸ்ட் கண்டினியூயிங் வீடியோல பாருங்க. பை பாய்.